வள்ளி வேலன் சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாயகி ரேணுகா 2 பேரும் ஒளிஞ்சிருந்து ஜானகி தலையிலேயே அடிச்சு அவங்கள ரூமுக்குள்ள இழுத்துக்கிட்டு போய் கட்டி போட்டுறாங்க. இங்க வந்து பாக்குறாங்க, அக்கா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. டேய் ஜானகி மட்டும் மண்டபத்துக்குள்ள வந்தான்னா எல்லா காரியம் கெட்டிடும், எல்லாமே சொதப்பி விட்டுருவா. நம்ம நினைச்சது எதுவுமே நடக்க விட மாட்டோம். இவ மண்டபத்துக்கு வராம பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்புங்கிறாங்க. அக்கா நீ ஒன்னும் கவலைப்படாத, கல்யாணம் நல்லபடியா நடந்து முடியற வரைக்கும் இந்த ஜானகி மண்டபத்துக்குள்ளேயோ இல்ல மேடவைக்கு பக்கமே வரமாட்டா. அதே மாதிரி திமிரிக்கிட்டு வந்தான்னா இவளை கொன்னு போடக்கூட நீ தயங்கிறாத அப்படின்னு வேதநாயகி சொன்னதும், அக்கா நான் பாத்துக்கிற விடுங்கிறாங்க லிங்கம். ரேணுகா எல்லாம் சரியாயிடுச்சல்ல, நீ நீ போய் தைரியமா மணமேடையில வேலனுக்கு பக்கத்துல உட்காரு. இனிமே யாராலும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. வேலன் தான் உன் கழுத்துல தாலி கட்ட போறான். நீ சந்தோஷமா மணமேடையில போய் உட்காரு. இனிமே தைரியமா போலாங்கிறாங்க வேதநாயகி. முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு, பொண்ணுங்களை வர சொல்லுங்கிறாங்க. ரேணுகா ஒரு பக்கம், வள்ளி ஒரு பக்கம் ஒரு அலங்காரத்தோட வந்து வர்றாங்க. வேலனுக்கு ஒண்ணுமே புரியல. முகூர்த்த நேரம் நெருங்கிடுச்சு, இவ்வளவு நேரம் சமாளிச்சாச்சு, இதுக்கப்புறமா நம்ம எப்படி சமாளிக்கிறது, என்ன செய்யறது ஒன்னும் புரியாம இருக்காங்க. இந்த பக்கம் பாக்குறாங்க, ஜானகி அம்மாவை காணோம், அவ எங்க காணுமே அப்படின்னு கண்ணால தேடிக்கிட்டே இருக்காங்க வேலன் வள்ளி 2 பேருமே. ரொம்ப நேரமா அம்மாவை காணோம், கொஞ்சம் பாக்குறீங்களா, அவங்கள கூப்பிடுறீங்களா அப்படிங்கிறாங்க வள்ளி. அப்படியா, சரிம்மா இரு நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு முத்தையா அங்க ஜானகியை தேடிட்டு போறாங்க. முத்தையா மண்டபம் பூரா தேடி பார்த்துட்டாங்க, ஜானகி அம்மா எங்கேயுமே கிடைக்கல. சரி போன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போன் பண்ணி பாக்குறாங்க. போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அம்மா சொன்ன மாதிரி ஏதோ நடந்திருக்குமா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குதே, சரி இதை உடனே நம்ம வேலன் கிட்ட சொல்லணும்னு மனமேடிக்கு வராங்க. என்னாச்சுங்கிறாங்க. ஜானகி அம்மாவை நான் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், போனும் பண்ணி பார்த்துட்டேன், போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, அவங்களை காணவே காணாங்கிறாங்க. சரிப்பா நீங்க ஒரு பக்கம் தேடுங்க, நானும் ஒரு பக்கம் தேடுறேன்னு சொல்லிட்டு வேலனும் மணமேடையில் உட்காந்துருந்தவர் மறுபடியும் எழுந்திரிச்சு போய் ஜானகி அம்மாவை தேடிக்கிட்டு போறாங்க. முத்தையா ஒரு பக்கம் தேடுறாங்க. பதட்டமாவும் குழப்பத்தோடவும் அம்மாவை காணுமேங்கிற கவலையில உட்காந்துருக்காங்க. கார்த்திக்கு வேலன் மேல சந்தேகமா இருக்கு. அவன் நிச்சயமா ரேணுகா கழுத்தில் தாலி கட்ட இஷ்டமே இல்லாம இருந்தா இதுதான் சான்ஸ்னு எங்கேயாலும் ஓடினாலும் ஓடிடுவான். நான் போய் அவனை பார்த்துட்டு வரேங்கிறாங்க. சரிப்பா போய் பார்த்து கூட்டிட்டு வந்து தாட்டி விடுறாங்க. கார்த்தி வேலனோட ரூம்ல வந்து பாக்குறாங்க, வேலனை காணோம். வேலன் மாப்பிள்ளை அலங்காரத்தோட வந்ததுனால அவங்க போன ரூம்லயே வச்சிடறாங்க. என்ன போன் இங்கதான் அடிக்குதா அப்படின்னு கார்த்தி போனை செக் பண்ணி பார்த்துட்டு, சரி பாத்ரூம்ல இருப்பாரா அப்படின்னு பாத்ரூம்லயே எட்டி பாக்குறாங்க. இங்கேயும் காணோம் அங்கேயும் காணும்னா அப்ப எங்கதான் போயிருப்பாரு அப்படின்னு மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. வேலன் ஜானகி அம்மாவை தேடிட்டு இருக்கும் போது அங்க ஜானகி அம்மாவை கட்டி போட்டுருக்கிற ரூமுக்கு முன்னாடி தான் வேலன் நிக்கிறாங்க. வேலன் அங்க நிக்கிறத கார்த்தி பார்த்துட்டாங்க. டேய் வேலா, முகூர்த்தத்துக்கு நேராச்சு, நீ இங்க என்ன பண்ற, பொண்ணுங்க 2 பேரும் அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, நீ என்னடா இங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. அம்மா இவ்வளவு நேரம் காணாம போறதுக்கு வாய்ப்பே இல்லையே, எங்க போயிருப்பாங்கன்னு குழப்பத்தோட வேலன் மணமேடைக்கு வராங்க. மணமேடையில உட்கார்ந்து இருக்கிற வள்ளி வேலனை பாக்குறாங்க. வேலன் மட்டும் முகம் சோர்ந்து வரதை பார்த்துட்டு, அப்ப அம்மாவை காணும், அம்மாவை கூட்டிட்டு வரதா தானே வேலன் போனா, இப்ப அம்மா எங்க போயிருப்பாங்க, அம்மாவையும் கூட்டிட்டு வரலைன்னா அம்மா காணும், வேலை அப்பா திட்டி அனுப்பிச்சிருப்பாரோ, அம்மா அதனாலதான் போயிட்டாங்களோ, என்னோட கல்யாணத்தை பார்க்காமலே அம்மா போயிட்டாங்களா அப்படின்னு கவலையோட கொண்டிருக்காங்க வள்ளி. அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே, நிச்சயமா இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே அம்மா போறதா சொன்னாங்க, இன்னும் காணுமே அப்படின்னு எதிர்பார்ப்போட பார்த்துட்டு இருக்காங்க வள்ளி. வள்ளி வேலன் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. கண் பார்வையாலேயே பேசிக்கிறாங்க. அம்மாவை நான் எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டு எங்கேயும் காணுங்கிற மாதிரி. அம்மா மண்டபத்தை விட்டு எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க, இங்கதான் எங்கேயாவது ஒரு ஓரமா அப்பாவுக்கு பயந்து நிப்பாங்கன்னு நினைக்கிறாங்க வள்ளி. இந்த பக்கமா சந்தோஷத்துல இருக்காங்க ரேணுகா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலன் எனக்கு புருஷனாக போறாங்கிற திமிர்ல ரேணுகா வள்ளியை பாக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வேலன் எனக்கு புருஷனா வரப்போற, இனிமே யார் நினைச்சாலும் இதை மாத்தவும் முடியாது, தடுக்கவும் முடியாது, நினைச்சாலும் வள்ளி கழுத்துல தாலி கட்ட முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ரேணுகா. ஏன்னு கேட்டா வள்ளி இவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததுனால நிச்சயமா வள்ளி இதுக்கு ஒத்துக்கவும் மாட்டாங்க, தாலி கட்டுறத வள்ளி ஏத்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க ரேணுகா. மணமேடையில ரஞ்சித்தும் வள்ளியும் ஒரு பக்கம் உட்காந்துருக்காங்க. இந்த பக்கமா வேலனும் ரேணுகாவும் உட்காந்துருக்காங்க. ரேணுகா ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க, வேலன் குழப்பத்தோட உட்காந்துருக்காங்க. இந்த பக்கமா வள்ளி அம்மாவை காணுமேங்கிற கவலையில இருக்காங்க. ரஞ்சித் ஆஹா இன்னும் கொஞ்ச நேரத்துல வள்ளி என் பொண்டாட்டியாக போறா, இனிமே இது யார் நினைச்சாலும் தடுக்கவே முடியாதுன்னு நினைக்கிறாங்க ரஞ்சித். அப்பாடா இவ்வளவு நாளா நம்ம போட்ட திட்டம் இப்பதான் நிறைவேற போறதுன்னு நினைக்கிறாங்க வேதநாயகி. முத்தையா ஜானகியை தேடி எங்க தேடியும் காணுமே, அம்மா எங்க போயிருப்பாங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. முத்தையா மணமேடையில வந்து நிக்கிறாங்க. அப்ப வேலன் பாக்குறாங்க, எங்க தேடியும் காணாம்பா அப்படின்னு கைஜாட பண்றாங்க. இங்க வள்ளியும் கேக்குறாங்க, அம்மா இங்க எங்கப்பான்னு கேக்குறாங்க. அம்மாவை மண்டபம் பூரா தேடி பார்த்துட்டோமா, எங்கேயுமே இல்லைங்கிறாங்க. முகூர்த்தத்துக்கு நேரம் ஆயிட்டு இருக்குது, அம்மாவை காணாங்கிற போது பதட்டத்துல இருக்காங்க வள்ளி. இந்த பக்கமா ஐயர் மங்கள வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. இந்தாங்க தாலியை எல்லாத்துக்கிட்டையும் கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி தாலியை கொடுக்குறாங்க. எல்லாத்துக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்த மீரா ஐயர்கிட்ட கொடுக்குறாங்க. ஐயரும் மாப்பிள்ளை கையில கொடுக்குறாங்க. முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு தாலியை கட்டுங்கன்னு சொல்லி மாப்பிள்ளைங்க 2 பேர்த்து கையிலையும் தாலியை கொடுக்குறாங்க ஐயர். ரஞ்சித்து ஒரு தாலியை எடுக்கிறாங்க. இந்த பக்கமா வேலன் ஒரு தாலியை எடுத்து வச்சிருக்காங்க. ரஞ்சித்து சந்தோஷமா வள்ளி கழுத்தில் தாலி கட்ட எதிர்பார்ப்போட இருக்காங்க. இந்த பக்கமா வேலன் ஜானகி அம்மா வரட்டும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ரஞ்சித்து தாலி கட்ட போற நேரத்துல நிறுத்துங்கிறாங்க வள்ளி. அத்தனை வேலைக்கு கோவம் வருது. ஏமா என்னாச்சு வள்ளி அப்படின்னு கேக்குறாங்க. அப்பா நீங்க என்கிட்ட என்ன சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க, என் கழுத்துல தாலி ஏறும்போது நீங்களும் அம்மாவும் ஜோடியா நின்று என்ன ஆசீர்வாதம் பண்றதா தானே நீங்க சொன்னீங்க, அம்மா எங்கப்பா, அம்மாவை காணுமேங்கிறாங்க வள்ளி. அம்மா இல்லாம நான் இந்த கல்யாணத்தை ஏத்துக்க மாட்டேன், தாலியும் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க வள்ளி. இதை கேட்டதும் வேதநாயகத்துக்கும் லிங்கத்துக்கும் அப்படியே தூக்கி வாரி போடுது. அச்சச்சோ அந்த ஜானகி நம்ம தானே அடிச்சு அவளை கட்டி போட்டு வச்சிருப்போம், ஜானகி வெளியில வந்தாலும் காரியமே முடிஞ்சது, வரலைன்னா வள்ளி தாலியை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்றாளே, எப்படியாவது இவளை சமாதானம் பண்ணி கோர வைக்கணுமே நினைச்சுக்கிட்டு வேதநாயகி பேசுறாங்க. என்ன வள்ளி என்ன பேசிட்டு இருக்க, கடைசி நேரத்துல ஏமா இப்படி சொல்லிட்டு இருக்க, உங்க அம்மா எங்காவது பக்கத்துல தான் போயிருப்பாங்க, வந்துருவாங்க, நீ உட்காருங்க. கல்யாணத்து மேல அக்கறை இருந்ததா உங்க அம்மா முன்னாடி வந்து நின்று இருப்பாங்கல்ல, அக்கறை இல்லாதவங்களா இருக்கத்தானே உன் கல்யாணத்தை கூட
பார்க்காம எங்கேயோ போயிருக்காங்க. அவங்க மேல உனக்கு என்ன அக்கறை? அவங்க வரும்போது வரட்டும், நீ உட்காருங்கிறாங்க வேதநாயகி. அப்பா நீங்க சொன்னதுனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். அம்மாவும் நீங்களும் ஜோடியா நின்னு என்ன ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டா தான் நான் இந்த தாலியை கட்டிக்குவேன். இல்லைன்னா எனக்கு கல்யாணமே வேண்டான்னு கழுத்துல போட்டிருந்த மாலையை எடுத்து கழட்டி போடுறாங்க வள்ளி. ஐயோ இவன் என்ன இப்படி குறுக்க மாட்டிட்டான்னு வேதநாயகி தூக்கி வாரி போடுது. ரஞ்சித் ஒரே பதட்டத்தோட இருக்காரு. சீக்கிரமா தாலி கட்டிட்டா பரவாயில்லையேன்னு நினைக்கிறாங்க. வள்ளி உங்க அம்மா இங்கதான் எங்கேயாவது இருப்பா, அவ வரும்போது வரட்டுமேங்கிறாங்க ரத்னவேல். இல்லப்பா அம்மா நிச்சயமா எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. என்னோட கல்யாணத்தை பார்க்காம அவங்க மண்டபத்தை விட்டு வெளியே எங்கேயும் போறதுக்கு வாய்ப்பே இல்லை. அம்மா வந்தா தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேங்கிறாங்க வள்ளி. ரத்னவேல் அவங்க ஆளுகிட்ட சொல்றாங்க எங்காவது இருப்பா தேடி பாருங்கடாங்கிறாங்க. ஆளுக்கு ஒரு பக்கம் தேடுறாங்க. லிங்கம் என்னடா இது நமக்கு நாமளே சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி எல்லாம் ஆச்சு. இந்த ஜானகியை கட்டி போட்டதுனால இப்படி ஒரு பிரச்சனைக்கு ஆளாயிட்டோமே. இப்ப கல்யாணம் நிக்கிற மாதிரி எல்லாம் இருக்கு. இந்த வள்ளி இவ்வளவு பிடிவாதமா இருப்பான்னு தெரியலையடா. இந்த கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடக்கட்டும். ரஞ்சித் இவ கழுத்துல தாலியை கட்டட்டும். அப்புறம் இருக்கு இவளுக்கு இவளோட திமிரையெல்லாம் எப்படி அடக்குறான் பாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க வேதநாயகி. சரி இப்ப என்னக்கா பண்ணலான்னு லிங்கம் கேக்குறாரு. சரிடா இவ ஆயக்கரியா அவுத்து விட்டுரு. அவ எப்பவும் போல வரட்டும். நம்ம தான் அடிச்சாங்கிறது அவளுக்கு தெரியாது. அவன் முன்னாடி வந்து நின்னானா இந்த வள்ளி பேசாம அமைதியா ரஞ்சித் கையால தாலி வாங்கித்தானே ஆகணுங்கிறாங்க. அப்போ அவுத்து விட்டுலான்னு சொல்றியாக்காங்கிறாங்க லிங்கம். ஆமாடா போய் அவுத்து விட்டு தொலை. ஜானகியை கட்டு அவுத்து விடுறாங்க. ஜானகி மணமேடைக்கு வந்ததுமே டே வேலா வள்ளி கழுத்துல நீ தான் தாலியை கட்டணும் கட்டுடாங்கிறாங்க. வேலனும் யாரையும் எதிர்பார்க்கல. ஜானகி அம்மா சொன்ன காரணத்துக்காக வள்ளியோட கழுத்துல வேலன் தாலியை கட்டிடுறாங்க. ரேணுகா ரஞ்சித் வேதநாயகம் லிங்கம் இவங்க எல்லாரும் அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ரத்தனவேல் கோபத்துல கொந்தளிச்சு நிக்கிறாரு. அப்பாடா நாம நினைச்ச மாதிரியே எப்படியோ வேலன் வள்ளி கழுத்துல தாலி கட்டிட்டான்னு பெருமூச்சு விடுறாங்க ஜானகி.